ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ BTTHல பார்த்தீங்கன்னா 166 எபிசோடு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்து லைக் பண்ணிட்டு அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வழக்கம் போல் சொல்லிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டுமே கிடையாது. அதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயம். நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன். ஸோ ஆக்சுவலி வந்து ஒரு ஃபைட் சீன் அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஒரு சில முக்கியமான டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் பண்ணலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்து அந்த மிருகத்தை அடிச்சு நவுத்தினோடனே வந்து ஸோ ஃபைனலாக இது வந்து செத்துருச்சு அப்படின்னு வச்சிருக்கு. ஸோ ஹீரோ ரெக்கவரி பில் எடுத்துகிட்டு சுற்றிக்கிற எல்லாருக்குமே வந்து பில்ஸ் வந்து கொடுக்க சொல்கிறான். ஸோ அவங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கவரி ஆகுது. சுற்றிக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து பில்ஸ் வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிடுற நேரத்தில் ஸோ முடிஞ்சளவு சீக்கிரமாக இங்கே நம்ம தான் அடுத்து போகணும். இந்த சொல்லிட்டேன் அவனுக்கு எங்கே போனான்னு அவனுக்கு தெரியல. அதுக்கான தடையுமே இல்லையான்னு யோசிச்சிருக்கும் இந்த டீலும் உயரம் அந்த கெட்டமே பார்த்தீங்கன்னா அதிர ஆரம்பிச்சிருந்ததில்ல. ஸோ எல்லாருமே என்ன வந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு எல்லாருமே வந்து ஆளாக பார்த்துட்டு இருந்ததில்ல. அந்த இடத்துல வந்து பீச் தான் வரப்போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துல கொய்யால ஒரு பீச்சில் எக்கச்சக்க பீஸ்ட்டு தரையில் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உஜலா வானிலிருந்து பறந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே இங்கேருந்து ஓடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சு அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே இருந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் குதிக்குது. நம்ம ஆளுங்க டீம் மாட்டுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட் நெருங்கி வந்துருக்கு. சே அந்த சோல்ட்டு அனுப்பி ட்ராப்பை நமக்கு வச்சிருப்போம். எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டு ஹீரோ மொத்தம் எல்லாருமே தப்பிச்சு ஓடிடுறதுல அங்கே மட்டும் தான் பீஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கொய்யால வானத்து மேலே பள்ளத்தாக்குள்ள மேலே இருந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் இறங்க ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ இப்படியே போயிட்டு ஒரு சில பேர் என்ன தான் தடுத்தாலும் அந்த பீஸ்ட் எல்லாம் போகிறப்போ அடிச்சு கொள்ள ஆரம்பிச்சிருந்த இடத்துல. ஸோ எப்படிங்கிறது தப்பி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கேவ் மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும். அந்த இடத்துல உடனே எல்லாருமே போயிடா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கா. அந்த இடத்துல உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் செக்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பேரியர் போட ஸோ வந்து எல்லாரும் தப்பிச்சிடறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே மாட்டிக்கிறாங்க அந்த பீஸ்ட்டு. அந்த பீஸ்ட்டும் எல்லாம் கட்டிச்சு கொதறிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் சோல்டன் பார்த்தா அவங்களுக்கு பார்த்தா சொரங்க நோட்டிட்டு இருக்காங்க. அவனுக்கு வெப்பனை அடிச்சு அந்த வெப்பனில் பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வெடிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சொரங்க நோட்டி அந்த ஏன்ஷியன் ட்ரீ இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அந்த ஏன்ஷியன் ட்ரீ எதை என்னால் செஞ்சு பண்ண முடியாது, இப்படியே போனால் கண்டிப்பாக அதை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ கூட பார்த்தா அந்த ஃபீனிக்ஸ்டான அவங்களுமே கூட தான் இருக்கானுங்க. அவனுக்கு வந்து சொல்லிட்டு இருக்க இடத்துல இந்த இவனை சொல்லிட்டு இருக்கான், ஃபெங்கம் பிரதர் உங்களோட அறிவு ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது, அவனுங்களை அங்கேயே கோத்துட்டு வந்துட்டீங்க அற்புதம் பிரதர்னு சொல்லிட்டுருக்கேன். அவங்களால அதை தாண்டி வர முடியாது, என்னோட ஃபார்மேஷன் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். சரி ஓகே கண்டிப்பாக அப்படின்னு பேசிட்டு இருக்க இடத்துல. ஸோ இந்த இடத்துல என்ன பேசுகிறாங்க, அந்த ஃப்ரூட்டை யார் இடத்துல பங்கு தர மாதிரி சொல்லிட்டு இவன் சோல் கிளாஸ் அந்த டீல் பேசி வந்ததில் சப்போஸ் உங்கள் கையில் கிடைச்சா எனக்கு வந்து அதில் கொஞ்சம் பாதி தரணும், ஒரு பங்கு தரணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் எல்லாம் அந்த பீச் அடிச்சு உடச்சிக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல ஒரு வீக் ஆயிருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பிரதருக்கு இங்கே சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ஏன்ஷியன்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க, இந்த இடத்துல பேரியரை சப்போர்ட் பண்ண சொல்லிருக்கேன். இந்த இடத்துல கூக்லானு பார்த்து சப்போர்ட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற ரெக்கவரி பில்ஸை பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படியே முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். ஆனால் எவ்வளோ நேரம் இங்கே வந்து தாக்கு பிடிக்கிறது ஏதாவது ஒரு ஐடியா நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்களும் பேசுகிறாங்க. சரி ஓகே ரொம்ப நேரம் இங்கே தாக்கு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்ட் அந்த பீஸ்ட் எல்லாமே விடாமல் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூக்ல ஹோல்ட் பண்ணிக்குது ஃப்ளவர் சைட் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லிட்டு கூக்லான் இப்போ வந்து மாற்றிக்கிறானுங்க ஃபுல்லாகவே இந்த இடத்துல. ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பீஸ்ட் வர பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கோட பவர் வந்து அதிகமாகிட்டே வந்து இருக்குது. இந்த இடத்துல எல்லாருமே என்ன பண்ண போகிறது, கூடி சீர்ந்து உடஞ்சிடும் நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோஸ் போகிறான். ஸோ அந்த பள்ளத்தோட அந்த எட்ஜுக்கு நம்ம போயிட்டோம்னா கண்டிப்பாக வந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு ஃபார்மேஷனை பார்த்து வந்து பில்ட் பண்ணி ஆகணும் இடத்துல. ஸோ அந்த கோர் ஃபார்மேஷனுக்குள்ளே எல்லாருமே வரணும், ஸ்ட்ராங்கான வந்து வெளியே இருக்கணும் அப்படின்ட்டு பேசிட்டு அந்த இடத்துல ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ பிரதர் கிங் ஸோ இந்த ஷீல்டு வெளியே அந்த உடனே இப்போ ஓப்பன் மவுண்டன்ஸில் அவங்க டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே ஓப்பன் மவுண்டன் சீல் அப்படின்னு கூகுளான சேர்ந்து எல்லாருமே ரெடியாக இருக்கு. அந்த ஷீல்டு உடச்சிட்டு ஒரே ஒரு அட்டாக் தான் மவுண்டன் சீல் அட்டாக் அடிச்சு சுற்றி அங்கே இருக்கிற பீஸ்ட் எல்லாமே தெரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிது. அந்த பீஸ்ட் எல்லாம் தெரிச்சிட்டு போன அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாருமே பறந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்க போகிறாங்க இந்த இடத்துல. ஸோ இப்படியே வந்து தப்பிச்சு போக இந்த இடத்துல எக்கச்சக்கமான பீஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்க ஒவ்வொரு பீஸ்ட்டை வந்து இவங்க எப்படின்னா வந்து ஒரு ஆள் சண்டை போடுறாங்க, அப்படியே அடுத்த ரெண்டு பேர் டிஓடியாவாக வந்து மாற்றி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர பீஸ்ட் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்காங்க, சண்டை போடுறாங்க, ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. ஸோ இப்படியே வந்து மாற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் போட்டுருக்காங்க. மெல்டிஃபயர் டாக்டர் மெடுசா எல்லாருமே விட்டாமல் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு குவிச்சு போய்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூக்லான பிளாக் ஆர்மி இருக்க வந்து அவருமே சும்மா கிடையாது, அவரோட பங்கு அடிக்கிறான ஹீரோ ஃபயர் வச்சு கொடுத்துறான். ஸோ இப்படியே வந்து போயிருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணதில்ல. ஸோ இந்த ஃபீனிக்ஸ் லேண்ட் இருக்கு அதனோட ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து பீஸ்ட் எல்லாம் கடிச்சு தின்னுகிட்டு இருக்கு, இந்த இடத்துல பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த வழியில் தான் அவங்க வந்து போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்து அவங்கள தேர்ந்தா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் சர்ச் பண்ணி பார்க்குறான், அவன் மென்டல் எனர்ஜி வச்சு சர்ச் பண்ணி பார்த்துருக்கான். அந்த இடத்துல அவங்க போன தட்டையை மாதிரி ஒரு ரே வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேஷன் மூடப்பட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஃபீனிக்ஸ்லாம் அப்புறம் வந்து சொல்லிட்டான் கண்டிப்பாக இதுக்குள்ள தான் போயிருக்காங்க. ஸோ எல்லாரையும் கூட வாங்க அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா காற்றுலேயே காலை வச்சு எகிரி குதிச்சு அதை வந்து ஒட்டைக்க ஆரம்பிக்கிற அந்த ஃபார்மேஷன். அந்த ஃபார்மேஷனை உடச்சிட்டு போனேன். அந்த வழியிலேயே பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணி உள்ளே வந்து வந்துடுறாங்க. இதில்
இந்த இடத்துல இந்த ஃபார்மேஷனை பார்த்தீங்கன்னா ஹீரோ உடச்சனால பார்த்தீங்கன்னா அவன் மட்டும் இந்த பீஸ்ட்டுங்களும் வர வந்து வாய்ப்பு இருக்குதுல. ஸோ கண்டிப்பாக அவங்க இந்த பக்கம் தான் போயிருக்கணும் அப்படின்னு பேசியிருக்கா. கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட்டு அந்த ஃபார்மேஷனை ஃபுல்லாகவே உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இறக்காரு. ஸோ சீக்கிரமாக இங்கிருந்து போங்க அப்படின்னு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ட்ராகனை வச்சு ஃப்ளேம் ட்ராகனை வச்சு அடிப்பான் பாருங்க. அடிச்சுட்டு கொஞ்சம் பீஸ்ட் இறந்துடும். பட் இருந்தாலும் அங்கே இருக்கிற பீஸ்டோட எண்ணிக்கை ரொம்பவுமே அதிகம். அதனால அவங்க வந்த வழியை பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா மூட ஆரம்பிக்கிற ஸோ சுற்றிக்கிறதுக்கு எல்லாமே வந்து பாறைகளால் ஒரு மாதிரி சுற்றி மூடி இருந்து வர்றதுக்கு வழியே இல்லாத மாதிரி இப்போ தான் மாறிடுச்சு இதில். ஸோ இதை பார்த்தோன்னே ஃபீனிக்ஸ்லாம் அந்த விவரம் சொல்லிருக்காங்க, இங்கே பிரதர் நீங்கள் ரொம்பவுமே கன்னிங் வருங்க, மெத்தட்ஸ்லாம் ரொம்பவுமே வந்து கொடூரமாக இருக்குது, அவனுங்க மாட்டினானுங்க அப்படின்ட்டு. சரிவா நம்ம போகலான்ட்டு எல்லாருமே வேகமாக கிளம்பி போயிட்டு இருக்காங்க இதில். இந்த பக்கம் நம்ம டீம் மேலே அவங்க ஒரு கடத்தை போனால் திடீர்னு நாங்கள் பார்த்தீங்கன்னா முட்டுச்சு வந்துச்சு அதில். ஸோ நம்ம ஹீரோ மக்கள் எல்லான்றோம். ஆனால் நமக்கு இன்பது அடி பாருங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒட்டையவே இல்லை இந்த இடத்துல. சே அவனுக்கு வந்து திரும்ப ட்ராப் வச்சுருக்காங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சீக்கிரம் பார்த்தா பண்ண வேண்டிய அந்த பீஸ் நம்மளை அப்ரோச் பண்ணி வந்துட்டு இருக்க. அந்த பீஸ்ட்டு உடனே வந்துக்கிட்டு இருக்க ஃப்ளவர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்து அவனுங்களோட அந்த ஒரு ஷீல்டு பார்த்தீங்கன்னா போராட்டத்தில். பட் யாராலையும் முடியல. இந்த பக்கம் ஹீரோ அவ்வளோதான் முடிஞ்சு, இதுக்கப்புறம் யாராலும் ஒன்றும் பழம்பு பேசிக்கிட்டு இருக்க போச்சுரா. சரி ஓகே என்னால பார்த்தலான்னு ஹீரோ இருக்க. திடீர்னு ஹீரோட ரிங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏன்ஷியன் போதி சீட், அந்த சீடோட அந்த சீடு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு அட்டாக் பண்ண ஒய்யாலா அந்த பீஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டண்ட்டாக செத்தே போயிடுச்சு. நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பண்ணதில்ல, இந்த சீடோட இப்போ ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது, கரெக்டான நேரத்தில் உதவிச்சு அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீனிக்ஸ் கிளான் அப்புறம் சோல் கிளான் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த டனல் உடச்சி அடுத்த பக்கம் இருக்கிற அந்த ஏன்ஷியன் போதி ட்ரீ அது கிட்ட வந்துடுறாங்க. அவங்க கிட்டத்தட்ட அந்த ஏன்ஷியன் போதி ட்ரீவே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க இதில். ஸோ ஃபைனலாக வந்து வந்துட்டோம், நம்ம இந்த லெஜெண்டரி ஏன்ஷியன் போதி ட்ரீ தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கா. அந்த ட்ரீ கொஞ்சம் பிரம்மாண்டமாக அந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷம். அந்த ட்ரீலேருந்து கொஞ்சம் கோல்டன் கலர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எமிட்ட ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கா. இவன் மட்டும் ஹுண்ணியை மட்டும் யோசிச்சிருக்கேன், என்னது ஏதோ வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒன்று வந்துருக்கா. அந்த இடத்துல 3 வந்துட்டு இருக்கு. திடீர்னு 3 பவர் வந்தோடனே எல்லாரும் இங்கே ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தப்பிச்சு அந்த இடத்துல பார்த்து தூரத்தில் வந்துடுறாங்க. என்னடா பார்த்தா 3 பப்பட்ஸ் வந்துருக்கு. எல்லாமே பேன்ஷங் லெவலில் வந்து இருக்கு. இந்த இடத்துல பேன்ஷங் லெவல் பப்பட்ஸ் இருக்கு. அதனோட ப்ரெஷர் ரொம்பவே கொடூரமாக இருக்கு. அதுவும் இந்த இடத்துல சோல் கிளானோட ஒரு எல்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ட்ரீ பப்பட்டா வந்துருக்கு. இந்த பேன்ஷங் பப்பட்ஸ் 3 இருக்கு. இது எப்படி நம்ம தோக்கடிக்க போறோம்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இது எப்படி இது ரொம்ப கிரிட்டிக்கல் ஆச்சு எல்லாருமே யோசிச்சிருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு ஃபீலிங் வருது. அவனை போய் வந்து அவங்க ஆன்சர்ஸ்க்கு வந்து வணக்கம் வச்சுருக்கேன். ஆன்சர் தயவு செஞ்சு எனக்கு கைட் பண்ணுங்க, எனக்கு வந்து அந்த ஃப்ரூட் ஆப்டென்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா யாரும் வராங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஆளுங்க தான் அந்த இடத்துல வெற்றிகரமாக பார்த்தா அந்த ஒட்டச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஆளுங்க எல்லாம் வந்துட்டு போன இடத்துல சே இவனுக்கு சாவே கிடையாதுடா, திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கான் அப்படின்ட்டு 2 பேருக்கும் வந்து ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துருக்கேன். அதில் ஹீரோ கலாய்ப்பான், ஏன்னாப்பா ஏன்ஷியன் போதிட்டு கண்டுபிடிச்சிங்க, இதுக்கப்புறம் வந்து கிட்ட போக முடியல போலியே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா இவன் சொல்லிட்டு இருந்ததுல நாங்கள் வந்து ஏன் போகல அப்படின்னா இந்த ஏன்ஷியன் போதிட்டு எல்லாரோட டார்கெட் தான். ஸோ அதனால் உங்களுக்காக போனால் போதும் வெயிட் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பப்படா இருக்கிறது பற்றி என்னுடைய சோல் கிளானோட சீனியர் தான் அங்கே வந்து இருக்காரு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தான் வந்து அந்த போதி ஃப்ரூட் கிடைக்கும் அப்படின்றவனு சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆனால் உங்கள் ஆன்செஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு இவனு சொல்லிட்டு இருக்கேன்டா சொன்னேன் இருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லின் இருக்கா பார்த்தீங்களா லேன் அவள் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருக்கா. அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி இந்த ஒரு எபிசோட வந்து இதாட முடியறாங்க. அடுத்த எபிசோட் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணோம். ரொம்ப கேவலமாக பண்ணுறீங்கடா பிடிடிஹெச். ஆக்சுவலி நான் எல்லா வீடியோக்கும் கண்டென்ட் எழுதுறேன். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு பாதி பேஜுக்காக நான் கண்டென்ட் எழுதுறேன். ஒரு 6-7 லைன் எழுதுறேன். பட் இந்த ஒரு எபிசோடுக்கு கண்டென்ட் ஒரு வார்த்தை கூட எழுதுறதுக்கு ஏன்னா ஒரு கண்டென்ட் விளக்கனே அதில் கிடையாது. ரொம்ப இஷ்டடிக்கிறீங்கடா பிடிஹெச். பர்சனலி ரொம்ப வெறுப்பாகுதுடா. ஸோ ஓகே இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணலாம். அடுத்த எபிசோடில் அவனுங்க அந்த பழத்தை காட்டுறதுக்கே அடுத்த எபிசோடு எடுத்துருவானுங்க. இல்லைனா அதிகபட்சம் இந்த 3 பப்பட்ஸ் கூட சண்டை போகிறதுக்கே வந்து ஒரு எபிசோடு வந்து முடிச்சிருவானுங்க. ரொம்ப கேவலமாக பண்ணுவானுங்க, எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துல. ஸோ அதனால் அடுத்து ஒரு பிடிடிஹெச் எபிசோடை வெயிட் பண்ணி ஓரளவுக்கு கண்டென்ட் ஒர்த்தாக பார்த்தா ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி 2 எபிசோடாக போடுவோமா ஒரு நாளில் அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ பரவாயில்ல ப்ரோ அவனுக்கு சப்பையாக முடிச்சாலும் பரவாயில்ல ப்ரோ ஒரு எபிசோடாக போடுங்க அப்படின்ற மாதிரி உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து 3 வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. ரொம்ப நாள் கழிச்சு 2 வாரம் கழிச்சு இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு லீவ் கிடச்சிருக்கு. என்னால் முடிஞ்ச 3 வீடியோ எடிட் பண்ணி போட்டேன். ஸோ ட்ரை பண்ணுறேன். அடுத்தது வந்து ஷாலோ ஸ்டார் ட்ரை பண்ணலாம். ஷாலோ ஸ்டார் எத்தனை இருக்கோ போட்டு முடிச்சுட்டு த்ரோன் ஆஃப் சீல் போகலாம். ஸோ ஒரு ஐடியா வேணால் பண்ணலாம். த்ரோன் ஆஃப் சீல் அதிக எபிசோட்ஸ் இழுத்துருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா பிடிடிஹெச் ஷாலோ ஸ்டாரை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு த்ரோன் ஆஃப் சீல் பக்கம் போகலான்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு போங்க. ஓகே பாய். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. பாய் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.